வெல்கம் டு யுவர் பிரைட்டெக். ஸோ பிரைட்டெக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் அகாடமி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் அகாடமியில் நம்ம வந்து என்னென்ன கோர்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கலாம், டேலி படிக்கலாம், அட்வான்ஸ்ட் எக்ஸல், ப்ரோக்ராமிங் கோர்சஸ் படிக்கலாம். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அப்ராடில் போய் நீங்கள் செட்டில் ஆகணும், அப்ராடில் போய் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா கோர்சஸும் வந்து பிரைட்டெக்கில் ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல்பிப்பு, டிஜிட்டல் சாட்டு, யுலிங்கோ, ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா A1, A2, B1, இதை தவிர வந்து பேசிக் ஃப்ரெஞ்ச் கோர்ஸ் இருக்குது, ஜிமேட்டு, ஐஎல்ஸ். ஸோ ஐஎல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கோர்சஸ் இருக்குது. பிடிஇ அப்படிங்கிறது பர்சன் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ இதை தவிர ஜிஆர்இ, ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து பேசிக் லெவல்லேருந்து நீங்கள் படிக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியலைன்னா கூட நீங்கள் இங்கிலீஷில் வந்து பேசிக் லெவல் வந்து A1, A2, அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா B1, B2. இதை தவிர வந்து டோஃபல், ஜெர்மன் படிக்கலாம். ஐஎல்ஸில் வந்து அகாடமிக், ஜென்ரல் ரெண்டுமே வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் வேணும்னாலும் அட்டன் பண்ணி பார்க்கலாம், லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணணுனாலும் அட்டன் பண்ணலாம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே இப்போ டோஃபல் எடுத்துக்கோங்க, ஐஎல்ஸ் எடுத்துக்கோங்க, டியூலிங்கோ எடுத்துக்கோங்க, பிடிஇ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணணுனாலும் அந்த டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இல்லை நான் லைவ் செஷன்ஸும் அட்டன் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இந்த இதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் அகாடமியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஐடியில் நீங்கள் போகணும், onlineacademy.bright-tech.co.in. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் வந்து நீங்கள் இதை டைப் பண்ணணும். உங்களுடைய ப்ரௌசரில் வந்து இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நேம் கேட்கும். இதில் வந்து உங்களுடைய நேமை வந்து இங்கே டைப் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். அடுத்து வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். இப்போ இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி இங்கே வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இங்கே செலக்ட் யுவர் நியரஸ்ட் பிரான்ச் அப்படின்னு கேட்கும். அப்போ இங்கே வந்து நீங்கள் பிரைட்டெக் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே செலக்ட் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன கோர்சஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனோ அந்த எல்லா கோர்சஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அந்த வெல்கம் மெசேஜ் வந்து இதுதான் வந்து அந்த வெல்கம் மெசேஜில் லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ இங்கே வந்து இந்த லிங்க் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மெசேஜ் இங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பிரைட்டெக் பிளாட்ஃபார்ம், தேங்க்ஸ் ஃபார் ஆக்டிவேட்டிங் அப்படின்னு மெசேஜ் வரும் உங்களுக்கு. இங்கே இது நான் ஆல்ரெடி வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால இந்த மாதிரி மெசேஜ் வருது. இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இங்கே வந்து நீங்கள் என்ன உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி இங்கே கொடுக்கணும். என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா சைன்இன் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ சைன்இன் பண்ணி உள்ளே போகும்போது இதுதான் நம்மளுடைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, லெசன்ஸ், லைவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டேக் டெஸ்ட் இருக்குது. இப்போ வந்து நம்மளுடைய லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் வரும். இல்லை நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே லெசன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே லெசன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் கடையில் கீழே தனித்தனியாக லெசன்ஸ் இருக்கும். கிராமர், வொக்காபுலரி, ஆல்ஃபபெட்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், ரியல் வேர்ல்ட் இங்கிலீஷ். இப்போ வந்து நீங்கள் கிராமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிராமரை கிளிக் பண்ணீங்க. இப்போ கிராமர் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிராமரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 டாபிக்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஒவ்வொரு டாபிக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ அந்த ஆர்டிகல்ஸில் வந்து இந்த ஆர்டிகல்ஸ்க்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வரும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்க்கான நோட்ஸ். இப்போ நீங்கள் கன்ஜங்ஷன் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஜங்ஷனுக்கான நோட்ஸ் இங்கே கம்ப்ளீட்டாக வந்துடும். இதில் வந்து இந்த நோட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இந்த வாட்ச் வீடியோஸ் இருக்கும். அப்போ இந்த கன்ஜங்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் இருக்குது. ஒன்று கன்ஜங்ஷன்ஸை பற்றி, கரெக்டிங் எரர்ஸ் இன் கன்ஜங்ஷன். அப்போ இந்த வீடியோஸை நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி கிளாஸஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டேக் எக்ஸசைசஸ். இந்த டேக் எக்ஸசைசஸில் உங்களுக்கு வந்து இங்கே சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் கன்ஜங்ஷன் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷோ ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லா ஆன்சர்ஸுமே டிஸ்பிளே ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வீடியோஸ் வாட்ச் பண்ணிவிட்டு எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 to 8 எக்ஸசைசஸ். ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் 8 எக்ஸசைசஸ் இருக்குது. அப்போ இந்த எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் மாஸ்டரி ஆகிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேக் குயிசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு குயிஸாக வரும். நீங்கள் வந்து இது என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணும்போது கரெக்டாக தப்பான்னு சொல்லிடுவீங்க. நான் வந்து பாருங்கள் இது கிளிக் பண்ணியிருக்கேன், தப்புன்னு காட்டுது, இது கரெக்டுன்னு காட்டுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் லெசன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம், எக்ஸசைசஸ் அட்டன் பண்ணலாம், குயிசஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போது இது வந்து கிராமருக்கு கீழே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 233 வீடியோஸ் இருக்குது. இத்தனை ஒக்காபுலரிஸ் இருக்குது. இந்த ஒக்காபுலரிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒக்காபுலரிக்கு சினனிம்ஸும் உங்களுக்கு வரும். அப்போ அந்த ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 5 வார்த்தையை கற்றுக்குவீங்க. அப்போ நம்மளுக்கு பேசுறதுக்கு வந்து ஒக்காபுலரி ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒக்காபுலரி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால பேச முடியும். அப்போ அந்த எல்லா ஒக்காபுலரியும் இங்கிலீஷில் தேவையான நிறைய ஒக்காபுலரிஸ் வந்து இங்கே இந்த வீடியோஸ்லேயே நீங்கள் கற்றுக்குவீங்க. டோட்டலாக 233 வீடியோஸ் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஆல்ஃபபெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ஃபபெட்ஸே தெரியலைன்னா கூட ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டை பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி எழுதணும், ஸ்மால் லெட்டர் எப்படி இருக்கும், கேபிட்டல் லெட்டர் எப்படி இருக்குங்கிற and welcome to this lesson on alphabets. In this உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 வீடியோஸ் இருக்கு. அடுத்து ஸ்பெல்லிங்ஸ். ஸோ ஸ்பெல்லிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 42 வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோஸ் தான் இது எல்லாமே. அடுத்து ரியல் வேர்ல்ட் இங்கிலீஷ். இப்போ நம்ம வந்து கான்வர்சேஷன் பேசணும், ஸோ அதுக்கான உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 143 வீடியோஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களால் அந்த லாங்குவேஜை மாஸ்டரி பண்ண முடியும். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து டேஷ்போர்டில் லெசன்ஸ். ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பேட்சஸ். இப்போ நம்ம பேட்ச் வியூ பண்ணுறோம். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30 PM to 9 PM ஒரு பேட்ச் இருக்குது, 9 AM to 10:30 AM ஒரு பேட்ச் இருக்குது. இப்போ வந்து இங்கே வியூ பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம கிளிக் பண்ணி அந்த பேட்சஸை வியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாட் ஸ்டார்டட், அப்போ இன்னும் 7:30 ஆகலை, அதனால் பேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் நேற்று வந்து செஷன் வந்து எதுவும் அட்டன் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டுடேஸ் லெக்சர், ப்ரீவியஸ் லெக்சர்னு இருக்குது பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் லெக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக நடந்த எல்லா லெக்சர்ஸுமே இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் நீங்கள் என்ரோல் பண்ணதுலேருந்து நடந்த எல்லா லெக்சர்ஸுமே இருக்கும். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து November 6th வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணல, இந்த 6th நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 6th என்ன கிளாஸ் நடந்ததோ அது இங்கே இருக்கும். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் வந்து ப்ளே ஆகும். நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த போர்ஷன்ஸுமே என்ன ஆகாதுன்னா மிஸ்ஸே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க. அப்படி லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் போய் அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ண கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்.
இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதில் வந்து நிறைய கிராமர் எக்ஸசைசஸ், கிராமருக்கான ஒரு 18 டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸ்க்கு கீழே நம்ம பார்த்தோம் எல்லாமே வந்து எக்ஸசைஸ் வீடியோஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, எக்ஸசைசஸ் இருக்குது, குயிசஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒக்காபுலரி, ஆல்ஃபபெட்ஸு, ஸ்பெல்லிங்கு, நியூ வேர்ல்டு இங்கிலீஷ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை மாஸ்டரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்மளுடைய வீட்டில் இருந்து நம்மளுடைய ஃப்ரீ டைமில் நம்ம படிச்சுக்கலாம். அந்த ஆன்லைன் நம்ம என்ன டைமிங் நம்ம அக்ரி பண்ணியிருக்கோமோ அந்த டைமிங்கில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியலைன்னா கூட எதுவும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் டே வந்து அது ரெக்கார்டட் செஷனாக அவைலபிளாக இருக்கும். அப்போ நம்ம நோட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்பீடுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸசைசஸ் வந்து எத்தனை தடவை வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் குயிசஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ட்ராவலிங் டைம் வந்து சேவ் ஆகும், ட்ராவல் பண்ணுற அலைச்சல் இருக்காது. மோரோவர் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வீடியோஸாக நீங்கள் பார்க்கும்போது நிறைய இமேஜஸ்ஸு, பிக்சர்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரிட்டன்ஷன் வந்து நல்லாயிருக்கும். திரும்ப வந்து அந்த ஒவ்வொரு வீடியோவும் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த விஷயங்கள் வந்து மறக்காது, நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நீங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் படிக்கிறதுனால. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.